செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். குரோதி என்பது சமஸ்கிருத சொல். அந்த சொல்லுக்கு தமிழில் பகைக்கேடு என்று பொருள். அதாவது இந்த வருடம் ஒருவருக்கொருவர் பகைத்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. மேலும் அரசியல்வாதிகளுக்குள் பகைமை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டு இந்த ஆண்டு. மேலும் வழக்குகள் கூட அரசியல்வாதிகளுக்குள் வழக்குகள் கூட அதிகமாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இந்த ஆண்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் தான் இந்த ஆண்டின் ராஜா. பொதுவாக செவ்வாய் என்பவர் இராணுவ வீரனை போல் என்று கூறுவார்கள். அவரே இந்த வருடம் ராஜாவாக வருகிறார். இந்த வருடம் மந்திரியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் இந்த வருடத்திலே மந்திரியாக இருக்கிறார். இந்த வருடத்திலே இந்த குரோதி வருடத்திலே மகர சங்கராந்தி. அந்த மகர சங்கராந்தி எதில் வருகிறது என்று பார்த்தால் புலி வாகனத்திலே வருகிறார். சங்கராந்தி பகவான் இந்த வருடம் மகர சங்கராந்தியாக புலி வாகனத்திலே வருகிறார். இந்த புலி வாகனத்திலே வருவதனால் இந்த வருடத்திலே தொல்லைகள், அதாவது மிருகங்களால் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக தெருநாய்களால் தொல்லை, அதன் பிறகு யானைகளால் தொல்லை, கடலில் இருக்கின்ற சுறாமீன்கள், திமிங்கலம் போன்றவற்றால் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கும் என்றிருக்கிறது. இந்த வருடம் 4 கிரகணங்கள், 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணங்கள் இருக்கிறது. இந்த 4 கிரகணங்களும் இந்தியாவில் தெரியாது. ஆகவே கிரகணத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தெரியாத கிரகணத்திற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. கர்ப்பிணி பெண்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகவே இந்த வருடம் கிரகண தோஷம் என்பது கிடையாது. பொதுவாக கிரக பயிற்சிகள் என்று பார்த்தால் குரு பயிற்சி மிக முக்கியமானது. வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை அன்று பகல் 1 மணி அளவிலே திருக்கணிதப்படியும் அன்றைய தினமே மாலை 5:38 வாக்கியப்படியும் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பொதுவாக குரு பயிற்சி வாக்கியத்திற்கும் திருகணத்திற்கும் குறைந்தது 1 மாதமாவது இடைவெளி இருக்கும். ஆனால் இந்த வருடம் மட்டுமே குரு பயிற்சி ஒரே நாளிலே நிகழ்கிறது. இந்த வருடம் சனி பயிற்சி என்பது திருகணிதப்படி இருக்கிறது. திருகணிதப்படி சனி பயிற்சி பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2025 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இது திருகணிதப்படி மட்டுமே. வாக்கியப்படி இந்த வருடம் சனி பயிற்சி என்பது கிடையாது. இந்த வருடம் வாக்கியப்படியும் திருகணிதப்படியும் ராகுகேது பயிற்சிகள் கிடையாது. இந்த பயிற்சிகளை அனுசரித்தும் இந்த வருடம் ராஜாவாக செவ்வாயும் சனி மந்திரியாகவும் இருப்பதனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை குறித்தும் பார்த்து, மேலும் இந்த வருடத்திலே பாலவ கரணத்திலேயே மகர சங்கராந்தி வருகிறது. ஆகவே புலி வாகனம் வருகிறது. இதை வைத்தும் இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று நாம் இனி ஆராய்வோம். பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களே பிறந்த மீனராசி அன்பர்களே, இந்த வருடம் ராஜாவாக உங்கள் ராசிக்கு தனாதிபதி மற்றும் பாக்யாதிபதி செவ்வாய் வருகிறார். ஆகவே இந்த வருடம் ஆதாயம் 11 பங்கு, விரயம் 5 பங்கு. விரயத்தை விட ஆதாயம் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். ஆனால் அதற்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் திருமணம் கைகூடும். அதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் நிச்சயமாக திருமணம் கைகூடும். என்றால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே ஜெயஸ்தானத்திலே குரு பகவான் வருவது மிகவும் சிறப்பானது. உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் சனி பகவான் 12ஆம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் சுப விரயங்கள் தான் நடக்குமே தவிர அசுப விரயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த வருடம் செய்தாலும் அடுத்த வருடம் செய்தாலும் நல்லதே.
இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் கிடைக்கப் பெறுவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். வேறு வேலையை தேட விரும்புபவர்கள் இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. வேறு வேலை உறுதியான பிறகு இருக்கின்ற வேலையை விடலாம். இல்லாவிட்டால் ஒரு சில மாதங்கள் வேலையில்லா திண்டாட்டத்துக்கு ஆளாவீர்கள். இந்த வருடம் தொழிலதிபர்களுக்கு தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது விளம்பரத்திற்கான அதிக செலவினங்கள் ஆகும். ஆனால் அதற்குரிய வருமானம் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். இந்த வருடம் புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். பெரிய பாதகம் எதுவும் ஏற்படுத்தாது. விவசாயிகள் தன லாபத்தை பெறுவார்கள், நல்ல லாபத்தை அடைவார்கள். ஆனால் செலவுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். பெரிய லாபம் இல்லாவிட்டாலும் நிச்சயமாக நஷ்டம் ஏற்படாது. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பெண்களுக்கு, அதாவது மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருப்பது சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். தாராளமாக சென்றுவிட்டு வரலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கை துணைக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டால் அது நிச்சயமாக கிடைக்கும். அதன் மூலமாக முழு ஆரோக்கியத்தையும் உங்கள் வாழ்க்கை துணைவர்கள் அடைவார்கள். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது அது தைரியஸ்தானமாகவும் இருக்கிறது. ஆகவே நல்ல தைரியத்துடன் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். அந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே இதுவரை கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் இருந்தாலும், மனைவின் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தாலும் விரைவில் தீர்ந்து அவர்கள் நலம் பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே நல்ல பாக்கியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. மேலும் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். லாபஸ்தானத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தொழில்துறையில் லாபம் கிடைக்கும். செலவினங்கள் ஆகும், அதற்குரிய வருமானம் கிடைக்கும். செலவினங்கள் அனைத்தும் சுப செலவாகவே இருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் ஐப்பசி மாதம். இந்த வருடம் ஐப்பசி மாதம் புதிதாக எந்த செயலையும் செய்யக்கூடாது, ஆனால் தொடங்கக்கூடாது. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வேலைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இந்த வருடம் யோகமான மாதங்கள் என்று பார்த்தால் வைகாசி மாதம் மிக யோகமான மாதம். வைகாசி மாதம் எல்லா காரியத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். முக்கியமாக எதிரிகளை பரிபூர்ணமாக வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வைகாசி மாதம் கிடைக்கும். வைகாசி மாதம் தனவரவு காத்திருக்கிறது. அடுத்து ஆவணி மாதம். ஆவணி மாதமும் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் கிடைக்கும். நல்ல யோகமான மாதமாக அமைந்திருக்கிறது. ஆவணி மாதத்தில் நீங்கள் தொழில் மாற்றிக்கொள்ளலாம். அதன் மூலமாக தனலாபம் பெறுவீர்கள். அடுத்து தை மாதம் உங்களுக்கு யோகமான மாதம். ஆக இந்த வருடம் யோகமான மாதங்கள் இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு வைகாசி, ஆவணி, தை இந்த 3 மாதங்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பூரட்டாதி 4வது பாதத்தில் பிறந்தவர்கள் ஒருமுறை உங்களுடைய பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே நீங்கள் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்ய வேண்டும். திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் செய்துவிட்டு அங்கே உண்டியல் இருக்கின்ற இடம்தான் குபேரனுடைய இடம் என்று கூறுவார்கள். உங்களுடைய நட்சத்திர தேவதை குபேரன். ஆகவே அந்த திருப்பதி உண்டியலில் 8 மூலையிலும், அந்த உண்டியலுக்குள் 8 மூலையிலும் நீங்கள் உங்களுடைய பணத்தை போட வேண்டும். அதாவது நீங்கள் 800 ரூபாய் போடுவதாக இருந்தால் 800 ரூபாயாக மாற்றி 8 இடங்களில் போட வேண்டும், 8 திசைகளில் போட வேண்டும். நீங்கள் 80 ரூபாய் போடுவதாக இருந்தால் 10 ரூபாய்கள் வாங்கி கொண்டு 8 மூலையில் போட வேண்டும். அவ்வாறு போட்டால் நிச்சயமாக 8 திக்குகளிலிருந்தும் உங்களுக்கு பணத்தை நீங்கள் பெறுவீர்கள். பணம் கொட்டோ என்று உங்களுக்கு கொட்டும். நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் ஒரு முறை பட்டீஸ்வரம் சென்று பட்டீஸ்வரத்தில் இருக்கின்ற சிவபெருமானையும் அடுத்து அங்கே இருக்கின்ற அஷ்டபுஜ துர்க்கையும் வணங்கிவிட்டு வாருங்கள். நிச்சயமாக காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அல்லது உங்கள் ஊரிலேயே கோயில் மாடுகள் இருந்தால் அந்த கோயில் மாடுகளுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மேலும் ஒவ்வொரு உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் உணவு கொடுத்து விட்டு வாருங்கள். நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று நம்பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ஆகவே ரேவதி அன்று ஸ்ரீரங்கம் சென்று விட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அதுவும் முக்கியமாக சித்திரை ரேவதி என்பது அங்கே தேர் பண்டிகை இருக்கிறது. அங்கே சென்று தேர் பண்டிகையில் கலந்து கொண்டு தேர் எழுப்பதும் உங்களுடைய பாடத்தை எல்லாம் கடவுளே சுமப்பார் என்றிருக்கிறது. ஆகவே இந்த வருடம் ரேவதியில் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று வருவது நல்லது. அங்கு செல்ல முடியாதவர்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் படத்தை வாங்கி ஒவ்வொரு ரேவதி அன்றும் நைவேத்தியம், அதாவது இனிப்பு நைவேத்தியம் அல்லது தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து சாப்பிடவும் அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெற முடியும். இந்த பிரார்த்தனைகளின் மூலமாக நிச்சயமாக 65% நன்மைகளை பெற்று
இந்த வருடம் முழுவதும் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீர்கள் என்பது உறுதி. இந்த நிகழ்ச்சியை கண்டு களித்தவர்கள், சப்ஸ்கிரைப் செய்தவர்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்தவர்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடு செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சு ஜன்னியம் பல்லாண்டு என்று பெரியாழ்வார் பாடியதைப் போல நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அனைத்து சுகங்களுடனும் நன்றாக பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.